ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சிக்கன் கொஃப்தா அரபிக் டேஸ்ட்டில் நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் இந்த கொடுத்துருக்குறேன், பார்த்துங்க. அதுக்கு போன்லெஸ் சிக்கனு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறோம். எடுத்து இதை போல் நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். அதோட ஆனியன் பவுடர் 1 டீஸ்பூனு, கார்லிக் பவுடர் 1 டீஸ்பூனு, சால்ட் 1 டீஸ்பூனு, பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூனு, சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, பாப்ரிக்கா பவுடர் 1 டீஸ்பூனு, ஃப்ரெஷ் கொரியாண்டர் அதாவது மல்லித்தலை இல்லாட்டி பார்ஸ்லே இதெல்லாம் பொடிசாக வெட்டி போட்டுக்கிறோம். ஒரு ஆனியன் சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறோம். இந்த சிக்கனை நீங்கள் அரைக்கும் போது பன்னோ இல்லாட்டி ஸ்லைஸ் ப்ரெட்டு ஒரு 2 பீஸ் போட்டு சேர்த்து அரைக்கணும் இந்த சிக்கனோட. அப்படி இல்லாட்டி பிரெட் க்ரம்ஸு இருந்துச்சுன்னா அது வாங்கி நீங்கள் இந்த தூள் மாதிரி இருக்கணும், அதை போட்டு அதை ஒரு ஹேண்ட்ஃபுல் கை நிறையா அள்ளி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும், கெட்டியாக இருக்கும் சிக்கனு. இந்த பரவாயில்லையா? இது பக்தோனிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே அரபில், இங்கிலீஷில் பார்ஸ்லே. நம்ம ஊரில் இது கிடைக்குதானு தெரியாது, கிடைக்கிறது கொஞ்சம் அரிது. வேணால் மல்லித்தலை வாங்கி போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்தது பிரெட் க்ரம்ஸு போடுறேன். நான் ப்ரெட்டு போடலை, அதனால் பிரெட் க்ரம்ஸ் இருக்குது, அதனால் பிரெட் க்ரம்ஸு போட்டுக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ்னால் ப்ரெட்டில் ப்ரெட்டோடைய தூள் தான் இது, அதான் பிரெட் க்ரம்ஸ்னு சொல்லுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் கட்டியாக திக்காக இருக்கும், பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாம்பு ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, அது நீட்டமாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும், குச்சி மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அது அந்த குச்சியில் நம்ம இதை ஒட்டணும், பிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு கையில் கொஞ்சம் ஒரு ரவுண்டாக போல் மாதிரி எடுத்து பிடிச்சி அந்த குச்சியில் அப்படியே அமுக்கி அப்படி நீட்டமாக ஒட்டிக்கிற மாதிரி பிடிச்சி இது போல் பிடிக்கணும். கையில் இந்த கறி ஒட்டிச்சுன்னா கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிக்குங்க, ஒட்டாது. இதை போல் பிடிச்சி வைக்கிறேன். இது ஒரு ஸ்டிக்கில் வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்டிக்கு சில நேரத்தில் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் 2 ஸ்டிக்கு வச்சு இப்போ பிடிக்க போகிறேன். 2 ஸ்டிக்கு வச்சு இதை போல் நீளமாக அப்படியே சமமாக நீளமாக அப்படியே அமுக்கி இழுத்து விட்டு பிடிச்சி வச்சு ஒட்டி அப்படியே ஒரு ட்ரேயில் நம்ம அது போல் வரிசலாக அடுக்கிக்கிறோம். நல்ல வித்தியாசமான ஒரு அரபு நாட்டு டேஸ்ட்டில் இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் கொஞ்சம் உங்களுக்கு உரப்பு காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கூடுதல் வேண்டாம், எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. நான் பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லாட்டி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸு. இல்லை இதே போல் அரபு ஸ்டைலில் டேஸ்ட்டில் இருக்குண்டாக்கா இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே போல் நம்ம எல்லாத்தையும் ஒன்று பிடிச்சி ஒரு ட்ரேயில் இதே போல் அடுக்கி வச்சு ஓவனில் வைக்கிறோம். ஓவன்னா மைக்ரோ ஓவனில் இந்த ஹீட் ஆகும்ல, காயிலில் ஹீட் ஆகும், ஏர் ஃப்ரையர் சொல்லுவாங்க. ஃபேனும் அதில் சுற்றும், ஏர் ஃப்ரையரு. அந்த காயில் ஹீட் ஆகும், அதில் அங்கே வைக்கணும். இல்லாட்டி எலக்ட்ரிக் ஓவன் இருந்தாலும் ஓவனில் வைக்கலாம், பெரிய ஓவனு. அப்படி இல்லாட்டி கறி அடுப்பில் வச்சு செய்வாங்க, அது சுட்டு செய்வாங்க, அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு கஷ்டம். கறியெல்லாம் சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கான ஏற்பாடு அங்கே நம்ம நாட்டில் இருக்கிறது கஷ்டம். அதனால் ஓவனில் வச்சு செய்கிறது தான் பெஸ்ட்டு. இதே போல் எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. அது மேலே
ஒரு டாப்பிங் கொடுக்கணும். சாஸு நான் டொமேட்டோ பேஸ்ட்டு போட்டிருக்கேன். டொமேட்டோ பேஸ்ட் இல்லாட்டி நீங்கள் கெச்சப்பு கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஆலிவ் ஆயில், சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். பிளாக் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸாக சாஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது மேலே அப்ளை பண்ணணும். இந்த கொஃப்தா மேலே, சிக்கன் கொஃப்தா மேலே அப்ளை பண்ணி கொஞ்சம் லூஸாக கரைச்சிக்கணும். இதை திக்காக இல்லாமல் இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். சரி, இது போல் நல்லா லூஸாக கரைச்சி ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் சாதா குக்கிங் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். மேலே இது போல் ஒரு ப்ரூஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த மைக்ரோ ஓவன் அல்ல, இந்த எலக்ட்ரிக் ஓவனோ அல்லது ஏர் ஃப்ரையர் ஓவன்லையோ நம்ம வச்சு இதை சவக்க வச்சு எடுக்க வேண்டியது தான். நல்லா கோழி வெந்து செவந்து வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த போல் வச்சுருக்கிறேன், ஓவனில் வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழே அந்த இதை அடிக்கிறதுக்கு அந்த ட்ரேயில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லித்தலை இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றி அதை அப்படி மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ட்ரேயில் கீழே போட்டு இது மேலே தான் நான் அதை அடுக்குவேன். அந்த கொஃப்தாவை, சிக்கன் கொஃப்தாவை கொஞ்சம் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம், தேவைண்டாம். இது சலாடு மாதிரி வரும். அது உங்களுக்கு சலாடு கணக்கில் இந்த ட்ரையில் நான் அதை கொட்டி இதுக்கு மேலே தான் நான் அந்த சிக்கனை கொஃப்தாவை வரிசலாக அடுக்கி வைப்பேன். இதுக்கு நான் கூட வந்துடுச்சு பார்த்திங்களா, நல்லா சவந்து வந்துடுச்சு. இது நம்ம ஒன்று ஒன்று அந்த குச்சியோடையும் வைக்கலாம். குச்சிலேருந்து நம்ம கலட்டி இது போல் தனியாகவும் கலட்டி இப்படியும் வைக்கலாம். இது கூட நான் ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரையும் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுங்க, ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி விட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரெடி ஆகிடுச்சு கொஃப்தா, அதோட ஃப்ரெஞ்சு ஃப்ரையும் ரெடி. சாப்பிட வேண்டியது தான். நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.